டிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் ஆடித்துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக கள ஆய்வு செய்து அதிலே கிடைக்கக்கூடிய தகவல்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் அந்த சட்டமன்ற தொகுதியில் பெண்களுடைய ஓட்டு யாருக்கு, இளைஞர்களுடைய வாக்கு யாருக்கு, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் உயர்கிறதா, தாவேகாவின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, திமுக செயல்படுத்திய திட்டங்கள் வாக்குகளாக மாறுகிறதா, எதிர்கட்சிகள் பலம் பெறுகிறதா, பாஜக எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது, அந்த பகுதியில் மோடி குறித்து என்ன நினைக்கிறாங்க, மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்திருக்குதா, விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க, இப்படி எல்லாம் தான் நம்ம கள ஆய்வு செய்திருக்கோம். அதன் தரவுகளை உங்கள் முன் வைக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி அப்படின்னு பார்க்குறோம். என்ன அப்படின்னா, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி திருவாரூர். இப்போ பாராளுமன்றம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாகப்பட்டினம் வரும். மொத்த வாக்காளர்கள் இங்கே 2,57,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,26,000 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,31,000 பேரும் இருக்கிறாங்க. இது ஏன் ஸ்டார் தொகுதி அப்படின்னு சொன்னேன்னா, 2011, 2016 ஆகிய ஆண்டுகளில் கருணாநிதி, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி அப்படிங்கிறத பார்க்குறோம். அவங்க இறந்தபோது 2019 ஒரு பை எலெக்ஷன் நடந்தது. அப்பொழுதுதான் பூண்டி கலைவாணன் இங்கு போட்டியிட்டு 64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவுடைய ஜீவானந்தம் அவரை வெற்றி கொண்டார். அப்பொழுது காமராஜ் இங்கே அமமுக சார்பாக தனியாக போட்டியிட்டார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். 2021 பூண்டி கலைவாணன் கிட்டத்தட்ட 51,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஏஎன்ஆர் பன்னீர்செல்வம் அதிமுக கட்சியை சார்ந்தவரை வெற்றி கொண்டார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வினோதினி அப்படிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிக்கிட்டவங்க 26,000 வாக்குகள், கிட்டத்தட்ட 12% வாக்குகளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும். அப்பொழுதே எஸ்டிபிஐ இங்கு தனியாக களம் கண்டது. நசீமா பானு கூத்தாநல்லூரை சேர்ந்த பெண்மணி போட்டியிட்டு 6,364 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அதாவது 3%. அப்படின்னா என்னன்னா, இங்கே பெரிய அளவில் முஸ்லீம் ஜனத்தொகை இருக்கிறது அப்படிங்கிறது. டெல்டா ரீஜன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது அப்படிங்கிறத இந்த தொகுதியை பார்த்தாலே புரியும். தற்போது களம் யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட திரு தேவா அவர்களிடம் கேட்டு பெறுவோம். வணக்கம். வணக்கம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி போட்டியிட்ட தொகுதி திருவாரூர் தொகுதியில நீங்க கள ஆய்வு செய்திருப்பீங்க. எந்தெந்த பகுதியெல்லாம் கள ஆய்வு செஞ்சீங்க? தான தலைவன் கருணாநிதி அவர்கள் பிறந்த இந்த திருவாரூர் மண்ணில என் கால் தடம் பதிக்காத இடங்களே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு ஊர்கள் போயிட்டு வந்திருக்கிறேன். திருவாரூர் என்றாலே தேரழகு, அது ஒரு பேரழகு அப்படின்னு தான் சொல்லணும். 2 முறை அவர் போட்டியிட்டு இருக்கிறாரு. இதுல திருவாரூர் நகராட்சி, கூத்தாநல்லூர் நகராட்சி, கொரடாச்சேரி பேரூராட்சி போன்ற பகுதிகள் இதுல அடங்கி இருக்குது. திருவாரூர், கூத்தாநல்லூர், கொரடாச்சேரி, சேந்தமங்கலம், புலிவலம், அடவங்குடி, லட்சுமாங்குடி, இப்படி சில முக்கியமான பகுதிகள்லாம் நிறைந்த ஒரு ஊர். எல்லா ஏரியாவுக்குமே நான் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்ப இந்த பகுதியில நீங்க பல இடங்கள்ல கள ஆய்வு செய்திருக்கீங்க. அதை நீங்க சொல்லும் பொழுதுனே என் கால் தடம் பதியாத இடமே இல்லை, எல்லா வில்லேஜு மற்ற பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டீங்க. இங்கே என்னென்ன சமூகம் இருக்கிறது, எந்த இடத்துல அடர்த்தியாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இங்க வசிக்கக்கூடிய சமூகங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும், அதாவது திருவாரூர் மாவட்டம் அப்படின்னாவே பட்டியலின சமூகம் நிறைந்த ஒரு பகுதி தான் சொல்றாங்க. அது இருக்கிற 4 தொகுதிகளிலுமே ஒரு நேரத்துல இது தனி தொகுதியாக இருந்தது, அதுக்கப்புறம் தான் மாறி இருக்கு, பொது தொகுதியாக அப்புறம் தான் மாத்திருக்காங்க. திருவாரூர் பெல்ட்டே டோட்டலாவே பட்டியலின சமூகம் தான் அதிக பெரும்பான்மை இருக்கிற ஒரு சமூகம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கருத்து இருக்குது. அதுதான் உண்மை நிலவரமும் கூட. பட்டியலினம் பெரும்பான்மையா வரக்கூடிய பகுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பந்தாங்குடி, நடப்பூர், கன்னியூர், கூடூர், ஆத்தூர், ஆமூர், சேமங்கலம், உமா மகேஸ்வரபுரம், வடகரை, கமுகக்குடி, களத்தூர், இளையூர், ஆய்குடி, கீரங்குடி, கண்கொடுத்த வனிதம், விஸ்வபுரம், இப்படி போன்ற பகுதிகளில் பெரும்பான்மை அளவில் வசிக்கிறாங்க. மற்ற ஏரியாக்கள்ல ஓரளவுக்கு அடுத்த 2ஆம் கட்ட இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்க. பிள்ளைமார் சமூகம் இங்க ஓரளவுக்கு வசிக்கிறாங்க. ஊர்குடி, எண்கண், இளையூர்,
ஆய்குடி, மாங்குடி, புதூர், சேமங்கலம், செருகுடி, தப்லாம்புலியூர், திருக்காரவாசல், திருநைப்பேர், வைப்பூர், வடகரை போன்ற இடங்கள்ல பிள்ளைமார் சமூகம், வெள்ளாளர் சமூகம் என்று சொல்லக்கூடிய அவங்க அதிக அளவுல இங்க வசிக்கிறாங்க. எங்க வன்னியர் ஒரு சில ஏரியாக்கள்ல வசிக்கிறாங்க. தப்பனாம்புலியூர், உத்திரங்குடி, ஊர்குடி, செல்லூர், கரையாம்புலையூர் அப்படின்ற ஏரியாக்கள்லாம் வன்னியர் அதிகமா வசிக்கிறாங்க. கள்ளர்கள் இங்க வந்து கம்மியா தான் இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அகர திருநல்லூர், கமுகக்குடி, கரையாம்பாளையூர், கீரங்குடி, உத்திரங்குடி போன்ற பகுதிகளில் பெரும்பான்மையா வசிக்கிறாங்க. இங்க கோனார் சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாதவர் சமூகம் அரசவனங்காடு, திருக்களம்பூர், செல்லூர், பத்தூர் போன்ற பகுதிகளில் பெரும்பான்மையா வசிக்கிறாங்க. இது வந்து முஸ்லிம் அதிகம் நிறைந்த ஒரு பகுதினே சொல்லலாம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க உள்ள நிலவரத்துல அவங்களுடைய ஓட்டுகள் தான் இங்க வந்து தேர்தல் நிலவரத்தையே சரி பண்ணிக்கிட்டு இருக்குது. அவங்க தான் அங்க தூக்கி விட்டுட்டு இருக்காங்க. சின்ன சிங்கப்பூர் என்று போற்றப்படக்கூடிய கூத்தாநல்லூர் அப்படின்ற ஒரு பகுதி வந்து இந்த தொகுதிக்குள்ளதான் வருது. உங்களுடைய ஓட்டு சதவீதம் தான் இங்க இருக்கிற வேட்பாளரை நிர்ணயிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அவங்க சமூகம் பாத்தீங்கன்னா அபிவிருத்தீஸ்வரம், அடவங்குடி, கூத்தாநல்லூர், அத்திக்கடை, திருவிடைவாசல், அடியக்கமங்கலம், குறுக்கத்தி, ஆண்டிப்பாளையம், கொண்டிகாப்பாளையம் போன்ற பகுதிகளில் பெரும்பான்மையான அளவுல வசிக்கிறாங்க. உடையார் சமூகம் பாத்தீங்கன்னா பெருமாளகரம், மேல ராதாநல்லூர் போன்ற பகுதிகளில் வசிக்கிறாங்க. இதுதான் அந்த சமூகம் சார்ந்து. மற்ற சமூகங்கள்லாம் அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமாக வசிக்கிறாங்க. இதுதான் இங்க உள்ள சமுதாயங்களுடைய நிலவரம். இது கொஞ்சம் இசைவேளாளர் சமூகமும் இங்க ஓரளவு அங்கங்க இருக்கிறாங்க இல்லையா? ஆமா, இசையாளர் சமூகம் இருக்காங்க. முக்கியமானவங்களை நான் விட்டுட்டேன். அவங்களும் இங்க ஓரளவுக்கு இருக்கிறாங்க. இப்ப நீங்க இங்க பல்வேறு சமூகங்கள் சொன்னீங்க. இவங்கெல்லாம் வந்து எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? அந்த ஓட்டு பார்த்தாலே தெரியும் எந்த கட்சிக்கு ஆதரவா இருக்காங்கன்னு. ஒவ்வொரு சமூகமாக சொல்லுங்க. இங்க சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிள்ளைமார் சமூகம் வந்து பெரும்பான்மையா வந்து ஓரளவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். பட்டியலினம் வந்து இரண்டு பக்கமும் இருக்காங்க. பெரும்பான்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓரளவுக்கு திமுக பக்கம் தான் இங்க இருக்கிறாங்க. அதை தாண்டி முஸ்லிம் சமூகங்கள் உங்களுக்கே தெரியும் முழுவதும் வந்து திமுக பக்கம்தான். அந்த கூத்தாநல்லூர் பகுதி தான் இந்த தொகுதியோட திமுகவோட வெற்றியை வந்து நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து பெரிய அளவுல பிரச்சாரம் கூட இல்லாம அப்படியே பல்கா அந்த ஓட்டுகளை வாங்கிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அங்க உள்ளவங்க எல்லாம் கருத்து சொன்னாங்க. அதனால இதோட வெற்றி சதவீதம் வந்து இந்த சமுதாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம் சமுதாயம் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவா இங்க இருக்குது. இதுதான் இது. மற்றபடி மற்ற சமூகங்கள்லாம் ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் பல பேரை சந்திச்சிருப்பீங்க. அவங்க ஊரை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அங்கே முதல்வராகவும் இருக்கிறாரு. திமுக செயல்படுத்திய திட்டங்களை அந்த ஊர் மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இங்க திமுக ஓரளவுக்கு அவர் தலைவர் பிறந்த ஊருங்கிறதுனால பிறந்த ஏரியா பிறந்த ஊர் திருக்கோவலை. இது முன்னாடி திருவாரூர்ல இருந்தது. இப்ப நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அது போயிடுச்சு. இந்த தொகுதியில வரல. ஆமா, அங்க போயிடுச்சு. இருந்தாலும் திருவாரூர் தான் தலைவர் ஊர் அப்படின்ற மாதிரி சொல்லிப்பாங்க. அது பேரா இருக்குது. அதனால இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த ஊர்ல இருந்துதான் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு. நான் டெல்டா மைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இது டெல்டாவோட இதுல வந்துட்டு திமுகவோட கோட்டை திருவாரூர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னமும் அந்த ஒரு சூழல் தான் இங்க நிலவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஓட்டு எந்த அளவுக்கு வரும் அப்படின்றத பார்த்தாவே தெரியும். சுச்சுவேஷன் என்ன ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இங்க உள்ள நிலவரம். பெண்கள் பல பேர் சந்திச்சிருப்பீங்களா? அவங்க இந்த திட்டங்கள் குறித்து என்ன சொல்றாங்க? இலவச பேருந்து, இந்த மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம். ஆமா, இலவச பயணங்கள் இதுதான் பெரும்பான்மையாக பேசப்படுகிறது. எப்போதும் போலதான் இந்த பாமர மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாரும் வந்து இந்த மாதிரியான திட்டங்களை தான் இது பண்ணிருக்காங்க. அதை தாண்டி இப்ப திமுகவோட தேர்தல் அறிக்கையில ஃப்ரிட்ஜி இலவச கூப்பன் 8000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குறதுக்காக அறிவிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுடைய மனநிலையை எந்த அளவுக்கு மாற்றும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம மக்கள் வந்து இலவசத்தை நோக்கி தான் பயணப்பட்டு இருக்கிறாங்க அதிகமா. அப்ப அதிமுகவுல பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய பேர் பிரிச்சு வச்சிருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப கீழே உள்ள ஒரு கீழ்மட்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரிட்ஜ் தேவைப்படுது. இவங்க கூப்பன் கொடுக்குறாங்கிறதுனால இவங்க சம்பந்தப்பட்டதை என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளஸ் பாயிண்ட் இதுல இருக்குது. அவங்க பர்டிகுலரா பிரிட்ஜ் தான் கொடுக்குறாங்க. இவங்க கூப்பன் கொடுக்கறதுனால வீட்டுல ஒரு மிக்சி ரிப்பேரா இருந்தா வாங்கிக்கலாம், இல்ல ஃபேன் ரிப்பேரா இருந்தா வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பிளஸ் பாயிண்ட் இவங்களோட கூப்பனுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இது எந்த அளவுக்கு பெண்கள் மத்தியில ரீச் ஆகுதுங்கிறத போக போக பார்த்தாதான் தெரியும்.
இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? அஹ் ஏன் அப்படின்னா, சென்ற முறை வந்து வினோதினிங்கிறவங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டு 26,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து தாவேகா வேற களத்துல குதிக்குது. இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குது தாவேகாவுக்கு? எனக்கு தெரிஞ்சு நாத்தாக்கா இங்கதான் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 26,000 ஓட்டு வாங்கியிருக்கு. அதிகப்படியான ஒரு ஓட்டு தான். ஆனாலும் இந்த தேர்தல்ல அவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படின்னு இருக்கிறதுனால, இப்ப தாவேக்கால விஜய் வந்திருக்கிறதுனால கணிசமான ஓட்டுகள் அங்க பிரியுதுன்னு தான் சொல்லலாம். விஜய்க்கும் இங்க ஓரளவுக்கு ஆதரவுகள் இருக்குது. இருந்தாலும் இங்க வந்து விஜய்க்கும் நாம் தமிழர் சீமானுக்குமான ஓட்டு சதவீதம் ஓரளவுக்கு ஈக்குவலா கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லலாம். இங்க யாரு ஜெயிச்சாலும் அது வந்து ஒரு குறைந்த அளவு ஓட்டு வித்தியாசம் தான். அப்ப முன்னாடி பாத்தீங்கன்னா திமுக வந்து கிட்டத்தட்ட 51,000 ஓட்டு வித்தியாசத்துல தலைவர் கலைஞர் நிற்கும் போது 2014 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. 2016 68,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. இடைத்தேர்தல் 2019 வரும்போது 64,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு 2021 51,000 குறைஞ்சிருக்கு. அதனால அதோட சதவீதம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருதுன்னு சொல்லலாம் வித்தியாசம். இந்த தடவை வந்து இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஓட்டுகள் சிதறதுனால அதோட வாக்கு சதவீதம் குறையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த முஸ்லிம் சமுதாய ஓட்டுகள் வந்து இங்க அதிகப்படியா இருக்கிறதுனால திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் தான் இங்க அதிகமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு கருத்து தான் இங்க இருக்குது. இருந்தாலும் போக போக தான் தெரியும் இங்க உள்ள நிலவரம் என்ன. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத்திய மாநில அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? மத்திய மாநில அரசு திட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க திருவாரூர்ல அவங்களோட தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்க்கால்கள், ஏன்னா இது விவசாயம் நிறைந்த ஒரு பகுதி. கிட்டத்தட்ட கடைமடையை நெருங்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா காத்தடிச்சாலும் காத்தடிச்சா மாவு விற்க போறோம், மழை பெஞ்சா உப்பு விற்க போறோம் அப்படின்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை தான். இங்க தண்ணியே அதிகமா வராது கடைமடை பகுதிங்கிறதுனால. அதை தாண்டி மழை பெஞ்சிச்சுன்னா வெள்ளம் அதிகமாகி இருக்கிற நட்ட பயிர் பூரா வீணா போயிடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் இங்க இருக்குது விவசாயிகள் மத்தியில. அதற்கான வாய்க்கால்கள் தூர் வாடுறது ரொம்ப இதா இருக்குது. சம்டைம் வந்துட்டு அதை சார்ந்த தூர் வாரத்தினால தண்ணி நிறைய வந்துட்டு நிறைய இப்ப வெள்ள நிவாரணம் வந்து சரியா அங்க வர்றதில்ல, காப்பீடுகளும் சரியா இப்ப கொடுக்கறது இல்ல அப்படின்ற ஒரு நிறைய குறைகள் விவசாயி மத்தியில இங்க இருக்குது. இங்க சிறு குறு தொழிற்சாலை விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள்லாம் அமைச்சா நல்லது அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க. இங்கே வந்து நெல் உற்பத்தி அதிகமா உள்ள ஒரு பகுதி தான். ஒரத்தநாடுக்கு அடுத்தபடி இந்த பக்கம் நிறைய திருவாரூர் பகுதியில நெல் உற்பத்தி இருக்கிறாங்க. ஒரு சில பகுதிகள் இப்படி திருவாரூருக்கு மேற்கு பக்கம் பாத்தீங்கன்னா பருத்தி அதிகமான விளைச்சல் இங்க அதிகமா இருக்கும். மற்ற பகுதியில பருத்தி கம்மியா இருக்கும். இங்க இந்த ஏரியாவில பருத்தி அதிகமா பயிரிட்டு இருக்காங்க. இங்க மருத்துவக் கல்லூரி இருக்குது. திருவாரூர் மருத்துவக் கல்லூரி ஓபன் பண்ணிருக்காங்க. அது அந்த அளவு ஒரு சுகாதார குறைபாட்டுல தான் இருக்கு. இன்னும் மேம்பாடு படுத்தணும். நிறைய வந்து மிஷினரிஸ் எல்லாம் இங்க கம்மியா இருக்கு. டாக்டர்களுடைய இதுவும் இங்க கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் மருத்துவக் கல்லூரியில சொல்றாங்க. ஏதாவது மேல் சிகிச்சைக்கு போறதுன்னா தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரிக்கு தான் அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இங்க இருக்குதான் செய்யுது. அதனால மருத்துவக் கல்லூரியை இன்னும் தரம் உயர்த்தி டாக்டர்கள் பற்றாக்குறையெல்லாம் தீர்த்து அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்றது இங்க உள்ள மக்களுடைய இது. அப்புறம் பாத்தீங்கன்னா புறவழிச்சாலை இங்க வந்து இல்ல. அதனால புறவழிச்சாலை போடணும் திருவாரூரை சுத்தி அப்படின்ற மாதிரிதான் அது ஒரு இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளா இருக்குது. மற்றபடி டிபிசி முறைகேடு தான். அது எப்போதுமே போல நெல் கொள்முதல்ல காலம் தாழ்த்துறாங்க, அதிக பணம் வாங்குறாங்க அப்படின்றதுதான் விவசாயிகளோட குறைபாடா இருக்குது. இதை தாண்டி இந்த வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் இங்க வந்தா இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் பெருகும் அப்படின்னு தான் இங்க உள்ள மக்களுடைய நிலைப்பாடா இருக்கு. இந்த திருவாரூர்ல பாஜகவை எந்த அளவுக்கு பார்க்குறாங்க? ஏன்னா பாஜக பல போராட்டங்களை எல்லாம் கூட முன்னெடுத்தது. அண்ணாமலை தான் வந்து கருணாநிதி பேர் வைக்கக்கூடாது, அந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த மாட வீதி அந்த பகுதியில் அவருடைய பேர் வைக்கக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்தது. ஆயிரக்கணக்கான பேர் அதில் கலந்து கொண்டாங்க. அப்படிங்கிற அப்போவே கருணாநிதி மண்ணில் வந்து பாஜக காடு ஒன்றதுக்கு எந்த அளவுக்கு போராட்டத்தை நடத்திருக்கு பாருங்க, ஆர்ப்பாட்டம் நடத்திருக்குங்கன்னா அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஸோ பாஜக எந்த அளவுக்கு இங்கே வளர்ந்துருக்கு ஒன்று, மோடியுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியுமா? மத்திய கவர்மெண்டோட திட்டங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்துல கிராமப்புற சாலைகள், அப்புறம் வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம், ஜல்ஜீவன் இதெல்லாம் ஓரளவுக்கு இங்க போயிருக்குதான் சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய கிராமப்புறங்கள் போகும்போது அங்கங்க ஓரளவுக்கு சாலை வசதிகளும் சரி குடிநீர் வசதிகளும் சரி இருக்கு. அப்புறம் குறிப்பா சொல்லணும்னா பிரதம மந்திரியோட மருந்தகம்
அதெல்லாம் ஓரளவுக்கு இங்க பயன்பெற்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் சொன்னாங்க. முதல்வர் மக்கள் மருந்தகமும், பிரதம மந்திரியோட மருந்தகமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இங்க பாஜகவோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா, அந்த கூத்தாநல்லூர் அது வந்து முஸ்லிம்கள் உட்பட்ட ஏரியா. இந்த பக்கத்துல ஓரளவுக்கான வளர்ச்சிகள் இருக்குன்னு தான் சொல்லலாம். நகர்ப்புறத்துல, கிராமப்புறங்களை விட நகர்ப்புறத்துல பாஜகவோட வளர்ச்சி ஓரளவுக்கு இருக்குன்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் அது வெற்றி வாய்ப்புகளை எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சார், இப்போ இங்கே வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது, மத்திய அரசுடைய பல்கலைக்கழகம் இருக்குது. அது குறித்து அந்த மக்கள் ஏதாவது கருத்து சொல்கிறாங்களா? மாணவர்கள் ஏதாவது சந்திச்சிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க? அது இங்க தமிழ்நாட்டிலேயே ஒரு 2 இடத்துல தான் அந்த மத்திய பல்கலைக்கழகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமானது. கலைஞர் கொண்டு வந்த திட்டத்துல மிக முக்கியமான ஒரு திட்டம்னு சொல்லலாம். இது நிறைய மக்கள் இங்க தஞ்சை டெல்டாவாகட்டும், திருச்சி, கோயம்புத்தூர் அந்த சைட்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் இங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா தான் இருக்கு. அது வந்து இந்த மாயவரம் ரோட்ல மிக அருகில இல்ல, அது ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள கொண்டு அமைச்சிருக்காங்க. அதனால இங்க உள்ள மக்கள்லாம் இங்க இருந்துதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு குறையா சொன்னாங்க. இருந்தாலும் அந்த பல்கலைக்கழகம் வந்து நிறைய வந்து ஏழைப்புற மாணவர்களுக்கும், குறிப்பா கிராமப்புற மாணவர்களுக்கு, இந்த டெல்டா சார்ந்த மாணவர்களுக்கு நிறைய இது உதவியா தான் இருக்குது. அதை தாண்டி இன்னும் இந்த யூனிவர்சிட்டி இருக்கிறது நிறைய கிராமப்புறத்துல தெரியாம இருக்குங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு இப்படிப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி ஆமா இருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல. அதாவது நான் குறிப்பா சொல்ல போனா, மத்திய கவர்மெண்டோட திட்டங்கள் வந்து மக்களிடையே வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகல. அவங்களுக்கு தெரியல இந்தந்த இடத்துல எல்லாம் இப்படி இருக்குது. கல்வி சார்ந்ததா இருக்கட்டும், இந்த முத்ரா இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு கொண்டு போறதுக்கான சரியான விஷயங்கள் ஆட்கள் இல்லாம இருக்கிறாங்க. இதை வந்து பெரும்பான்மையா கொண்டு போனாதான் மக்கள் வந்து பெரிய அளவுல பயனடைவாங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மத்திய கவர்மெண்டாலதான் நம்ம வந்து இதை பயனடைஞ்சோம் அப்படின்ற அந்த புரிதல் வரும். அதெல்லாம் இங்க இல்லாம இருக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல மத்திய கவர்மெண்டோட திட்டங்கள் இப்ப பாத்தீங்கன்னா உள்ளாட்சிக்கு, நகராட்சிக்கு எல்லாம் நிறைய நிதி ஒதுக்கீடு பண்றாங்க. அதுல நிறைய நிதிகளை வந்துட்டு கவர்மெண்ட் வந்து சரியா வந்து பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா டேட்டா தெரியல. இருந்தாலும் நிறைய நான் படிச்சிருக்கிறேன். நிறைய நிதியை ஒதுக்குனதை, மத்திய கவர்மெண்ட் ஒதுக்குனதை ரிட்டர்ன்லாம் அனுப்பிச்சிருக்காங்க பயன்படுத்தாமையே அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிதான் மத்திய கவர்மெண்ட் திட்டங்கள்ல இன்னும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வரல. அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த திருவாரூரில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருபவர் பூண்டி கலைவாணன். அவர் கள்ளர் சமூகத்தை சார்ந்தவர். அதே நேரத்தில் இங்கே மன்னார்குடியிலிருந்து வெற்றி பெற்று வருபவர் டிஆர்பி ராஜா. அவருக்கு அமைச்சர் கொடுக்குறாங்க. கள்ளர் சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளுக்கு இங்கேருந்து ஒரு அமைச்சர் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை, ஏன்னா சென்ற முறை கூட அவர் மீண்டும் அமைச்சராவார்னு எதிர்பார்த்த நேரத்தில் பூண்டி கலைவானுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் திருவாரூர் மக்கள்கிட்ட இருக்குது. இது யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களா, வெளிப்படுத்தினாங்களா? கட்சிக்காரங்களோ யாராவது உங்கள்கிட்ட வெளிப்படுத்தினாங்களா? கல்லர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அமைச்சர் பதவிகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது டிஆர்பி கொடுக்குறாங்கன்னா அவங்க கட்சியில முக்கியமான ஒரு மிக மிக முக்கிய ஒரு நபரு இருந்தாரு. அதனால அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் கட்சி ரீதியா அப்படின்னு பார்க்கும்போது, கேஸ்ட் ரீதியா, கட்சி ரீதியா பார்க்கும்போது அவங்க முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவங்க, அவ்வளவுதான். அவங்க வந்து இவங்க இந்த சமூகத்தை சார்ந்தவங்க. நீங்க சொல்ற மாதிரி இருக்கதான் செய்யுது. ஏன்னா வராங்க அப்படின்ற ஒரு வருத்தம் செய்யுது. அதை கட்சியில வந்து அவங்க அப்பா வந்து பலமா இருக்கிறதுனால அவருக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. தொழில்துறையை சார்ந்து நிறைய முதலீடுகளை ஈர்த்துக்கிட்டு வந்திருக்கிறாரு. அதனால அவருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குங்க. எந்த முதலீடை ஈர்த்தார் அப்படிங்கிறது அடுத்த ஆட்சி வரும் பொழுதுதான் தெரியும். இப்ப உங்களுடைய முதற்கட்ட கள ஆய்வுல யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? எங்க முதற்கட்ட ஆய்வின் படி இங்க வந்து முஸ்லிம் சமுதாயத்தோட வாக்குகள் அதிகப்படியா இருக்கிறதுனால திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் தான் இங்க இருக்குது. இது திமுக ஒரு கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்வரும் சென்டிமெண்டாவே இங்க இருந்து தான் ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அந்த முதல்வரும் சரி, இந்த முதல்வரும் சரி, சென்டிமெண்டா இங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனால இது திமுகவோட மண், இது திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு மார்தட்டி சொல்லிக்கிறாங்க. அதனால திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் தான் இங்க அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்குது. அதை தாண்டி மக்களுடைய மனதை ஓரளவுக்கு தான் நம்மளால கேட்ச் பண்ண முடியுது. உள்ள இருக்கிறத நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால வந்துட்டு பெரும்பான்மையா வந்து உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும்னு சொல்ல முடியாது. திமுகவுடைய ஓட்டு சதவீதங்கள் வேணா குறையலாம ஒழிய அதோட வெற்றி அப்படின்றது ஓரளவுக்கு இங்க நிர்ணயிக்கப்பட்டதாதான் என்னுடைய கள ஆய்வுல தெரியும்.
திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியுடைய கள நிலவரம் குறித்து தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். கருணாநிதி போட்டியிட்ட ஒரு தொகுதி அப்படிங்கிறது ஒன்று, ஒரு கூடுதல். ஏன்னா இந்த மண்ணை சார்ந்தவர், மண்ணின் மைந்தர் அப்படிங்கிறது. ஏற்கனவே சொன்னது மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்டிமெண்ட்டாக இங்கேருந்து தான் பிரச்சாரத்தை தொடங்கினார். தன்னை டெல்டாக்காரன் என்று சொல்வதற்கு காரணமே அவங்க அப்பா இங்கே இருந்தார் அப்படிங்கிறது தான். இவர் இங்கே டெல்டாவில் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறது இல்லை. அவர் முழுக்க வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். இருந்தாலும் தன்னை டெல்டாக்காரன் என்று சொல்கிறார். இதில் கேடர் பேஸ் அப்படின்னு பார்த்தாலே அவங்களுடைய எல்லா தேர்தலையும் பார்க்கும் பொழுதே 1,10,000 1,09,000ங்கிறது உங்களுடைய வாக்கு விழுது. அந்த வாக்கில் பெரும்பான்மையான பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி கூத்தாநல்லூர், அதை ஒட்டியுள்ள பகுதிகள் உங்களுக்கு நல்ல ஒரு வாக்கு இருக்குது, வாக்கு எண்ணிக்கை. அது அப்படியே திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால தான் தொடர்ச்சியாக அவங்களால வெற்றி பெற முடிகிறது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படி இருந்தும் பாஜக எப்படி இந்த தொகுதியை கேட்டு பெற்றதா, இல்லை அவங்க பரவாயில்ல வச்சுக்கங்க அப்படின்னு அதிமுக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஒரு வாய்ப்பே இல்லாத தொகுதி எப்படி பெற்றார்கள்னு தெரியல. ஏன்னா ஒரு ஜஸ்ட் லைக் ஓவரால் அப்படியே நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தெரியும். நம்ம இங்கே களத்தில் இருக்கக்கூடிய உண்மையை தான் சொல்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் ஆதரவு இருக்கிறது. இந்த தடவை கூட அதோடைய விகிதம் குறையலாம், காரணம் தாவேக்கா வந்ததுனாலன்னு. இந்த உண்மையை சொல்கிறோம். இல்லை நீனும் டெல்டாக்காரன், நீ திமுக ஆதரவாக இருக்கிறாய் அப்படின்னு பல பேர் என்னை சொல்லி குறிப்பிட்டு கமெண்ட் போடுறீங்க. உண்மையை தான் சொல்கிறோம், வேற வழி இல்லை. திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இது இப்போ சொல்லிடலாம், இது திமுகவுக்கு தான் இந்த தொகுதி அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறது கள நிலவரம் அப்படின்னு தேவா சொல்றார். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.